இதுதான் ஆனைமடு அணை. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வேலூர் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஆனைமடு அணை வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்ட நதியோட பிறப்பிடம். 2 அணை இருக்குது வசிஷ்ட நதிக்கு. ஒன்று வந்து ஆனைமடு, இன்னொன்று வந்து கரிய கோவில் பக்கத்துலேயே இருக்குது. இந்த 2 அணையோட தண்ணி தான் வந்து வசிஷ்ட நதியாக உருவாகுது. இங்கே பாருங்க அணையில் வந்து ஒரு கால்வாசி தண்ணி இருக்கு. போன வருஷம் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா டேமே நம்பி தண்ணி வந்து மெயின் ஷட்டர்லேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை அந்த அளவுக்கு இல்லை. இப்போ மழை வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு. ஆனாலும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது பாருங்க அணையோட டீட்டெயில். நம்பர் ஆஃப் வெண்ட் 1, சைஸ் ஆஃப் வெண்ட்டு, எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1240 லட்சம். அப்புறம் வந்து மற்ற டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சு வளர்க்குறாங்க அணைக்குள்ள. அதுக்கான இதுதான் வந்து அது. பின்னாடியில் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. சுற்றி இங்கே வந்து பாக்கு விவசாயத்துக்கு பஞ்சம் இல்லை. நிறைய பாக்கு மரங்கள், பாக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய பயிர் இந்த ஏரியாவில். தண்ணி வந்து ரொம்ப அதிகம் பிடிக்கும் பாக்குக்கு. கிட்டத்தட்ட நெல் நடுற மாதிரி தான். ஆனால் வந்து பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. ஒரு நல்ல இன்கமும் இருக்குது ரெகுலராக, எவ்ரி இயர் ஸ்டாண்டர்டான இன்கம். நல்லா கீழேருந்து பார்க்கும்போது நல்ல ஹைட்டு. ஆரோட மெயின் ஷட்டர் பாருங்க. மீன் குஞ்சு வளர்க்குறாங்க, அது தெரியுதுங்களா? அதான் மீன் குஞ்சு. அதுக்கு வந்து ஒரு சின்ன இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த அணையோட சட்டர் ஒன்று உடஞ்சிது. கொஞ்சம் மிஸ்டேக்னால ஒரு சைடு வந்து சட்டர் வந்து ஓப்பன் ஆகி தானாக திறந்து ஏகப்பட்ட தண்ணி வந்து லாஸ் ஆச்சு. அதனால தான் இங்கே இந்த டேமில் தண்ணி கம்மியாக இருக்குது இப்போ. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் 2 மாதத்துக்கு வடகிழக்கு பருவமழை இருக்குது. அதில் ஏச்சம் வந்து இன்னும் நிறைய வரலாம். இந்த அணையோட மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அதில் முக்கியமான மலை கிராமம்னா அருநூத்து மலைன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஒரு பெரிய மலை கிராமம், ரொம்ப நல்லா அமைதியாக. அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட மலை கிராமம் இருக்குது. அதில் வந்து அருநூற்று மலைங்கிறது ஒரு பெரிய வில்லேஜ். அதுமே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா. கிட்டத்தட்ட ஏற்காடுல இருந்து இங்கே வந்து ஒரு பக்கம் தாங்க, ஒரு 40-45 கிலோமீட்டர் தான் தூரம். ஆக்சுவலி இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி கீழே தான் இருந்துச்சு. தண்ணி பாருங்க, ஷட்டரு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின் ஷட்டரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இயர் பாருங்க, 1988 ஸ்டார்ட் பண்ணி 1993 முடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 5011 ஏக்கர் பாசனம். மெயின் ஷட்டரு கீழே போய் பார்ப்போம். 93 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அப்போ இயர் பார்த்துக்கோங்க, 35 வருஷம் ஆகுது ஓப்பன் பண்ணி. சரியான ஹைட்டுங்க. இது பாருங்க ஹைட்டை, எவ்வளோ ஹைட்டு பாருங்க. ஷட்டரு 3 ஷட்டர் இருக்கு.
ஒன்று, ரெண்டு, மூணு. கீழே பாருங்க எவ்வளோ பள்ளம். இதுதான் ஆறு, வசிஷ்ட நதியோட பிறப்பிடம். அங்கெல்லாம் பாருங்க ஊரு உள்ள மக்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல இடங்க, அமைதியா. இங்க பாருங்க ஒரு பாம்பு இருக்கு. ஜூம் பண்ணி பாக்குற தெரியுதானே? ஒரு தண்ணீர் பாம்பு இருக்கு. மூணு ஷட்டர். இதுல தான் ஒரு ஷட்டர் வந்து மிஸ்டேக்கா வந்து ஓப்பன் ஆச்சு, ப்ரெஷர் தாங்க முடியாம லாக் பண்ணாமட்டாங்க போல. இதே ஸ்ட்ரக்சர், இதே பேட்டர்ன், இதே சைஸ்ல இன்னும் இருக்கு. அதுதான் வந்து பெரிய கோவில் நீர்த்தேக்கம். இங்க இருந்து அது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல. அதுல இருந்து ஒரு சின்ன ஆறு வரும். இந்த ஆறு, 2 ஆறும் கலந்துதான் வசிஷ்ட நதியா உருவாகி போகுது. பாருங்க, இது வந்து சைடு ஷட்டரு. சைடு ஷட்டர்ல தண்ணி போறது பாருங்க. போக முடிஞ்சா போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாசனத்துக்கும் வாய்க்காலுக்கும் போகுது. மெயின் ஷட்டர் இல்லாம சைட்ல, அதாவது நீர் மட்டம் ரொம்ப கீழே போகும்போது இந்த அடியில இருந்து ஓப்பன் பண்ற ஷட்டர். பாருங்க தண்ணி எல்லாமே ஃபுல்லா கருங்கல். உள்ள பாத்தீங்களா சவுண்ட் எப்படி வருது பாருங்க. சவுண்டே ஒரு மாதிரி வித்தியாசமா போகுது பாருங்க. வண்டியெல்லாம் பாருங்க, இன்னும் வந்து டயர்ல காத்து எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் பழைய வண்டி. உள்ள எப்படி இருக்கு பார்க்கலாம். உள்ள இன்ஜினு, ஷீட்டு எல்லாம் நார்மல் ஸ்டேரிங் போட்டுக்கிட்டு இதெல்லாம் திருப்புன்னு திருப்பணும். அவ்வளோ கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து டாடா பிராண்ட் லாரின்னு நினைக்கிறேன். இந்த பழைய நம்ம சினிமாலாம் அந்த பேய் வண்டி ஒன்று வருமே, இந்த மரத்த நாணயம் படத்துலாம் வருமே ஒரு பேய் வண்டி, அந்த மாதிரி இருக்கு. அந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் அந்த வண்டி பண்ணும். அதே மாதிரி வண்டி பாருங்க, கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன்ல பெயிண்ட் இல்லாம இருக்கு. இது வந்து தண்ணி வண்டி. தண்ணி, ஏர் ஃபில்டரு, டீசலு, டயர்லாம் கட்டி போட்டாங்க. இன்னும் உள்ள வந்து எல்லாம் சீட்டு கீட்டு ஃபுட் ஐட்டம் பாருங்க. வண்டி நம்பர் பாருங்க, MDE 7672. ஃபேர்கோ கம்பெனி பேரு, ஃபேர்கோன்னு போட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு, இதுவும் தமிழ்நாடு அரசு. இது வந்து ஜெனரேட்டர் மாதிரி இருக்கு. இது ரோடு ரோலர். இதுதான் வந்து இந்த அணையை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. என்ன போட்டிருக்கு, கிரீஸ் காட்டன் ஜிஎல் மாடரிங் பார்ட்ஸ் கோட் மெஷின் போட்டிருக்கு. ஒன்றும் புரியல. M52. நான் கிட்டத்தட்ட 10-12 வருஷம் இந்த அணை கட்டுறதுக்கே அந்த ஒர்க்லேயே போட்டதுனால அவ்வளோதான் அதோட லைஃப். அதனால எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி திரும்ப ஓட்டுறதும் சாத்தியப்படாது. பாருங்க, புழுதிக்குட்டை. இந்த ஊர் பேர் வந்து புழுதிக்குட்டை. தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதார அமைப்பு, ஆனைமடு. ஊர் பேர் புழுதிக்குட்டை. பாருங்க, இதெல்லாம் வந்து அப்ப
அதிகாரிகளுக்கு குவார்டர்ஸாக யூஸ் ஆயிருக்கு. மேலே இதுதான் ஆறு. அந்த அணையோட தண்ணி தான் போயிட்டு இருக்கு, கம்மியாக தான் போகுது. பாருங்க, சும்மா ஒரு, ஆனால் இதே ஆறில் பயங்கரமாக தண்ணி போயெல்லாம் பார்த்துருக்கோம்.